உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்கள். எல்லா ஐஸ்வர்யங்களும், எல்லாவித யோகங்களும், எல்லாவித தொழில் யோகங்களும், செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று. இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும். அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம். அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். குரு மகா பயிற்சி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம். தனம் பொருள், தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான். உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியளக்கின்ற குரு பகவான். உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான், தனத்தை தருகின்ற குரு பகவான். ஆக பொன் பொருள் செல்வம் மட்டுமல்ல, பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டி தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் கொட்டி தரப்போகின்றார்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை, அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம், பணம்தான் பிரதானம். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில காசு வேணும். அப்படிப்பட்ட 4 காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு, எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார்? எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டி தரப்போகின்றார்? எந்தெந்த ராசிக்கெல்லாம் கோடிக்கணக்க கொட்டி தரப்போகின்றார்? எந்த ராசிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டி தரப்போகின்றார்? வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா? பிசினஸில் இருப்பவர்கள், வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸில் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா? திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா? அதே நேரம் தொழில் அதிபர், மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா? சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா? திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா? ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை, எப்படிப்பட்ட செல்வங்கள், பணம் பெறும் செல்வங்க யோகங்களை தரப்போகின்றார் என்பதை அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குரு பயிற்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குரு பயிற்சியின் சிறப்பு பலன்களை துல்லியமாக பார்க்க போகின்றோம். மேசம் முதல் மீன வரை. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர், அதாவது நல்ல கவனிங்க, இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ, நம்ம எல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது
ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரே முறைதான், பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க முறை. எல்லாருக்கும் சரியாக நடக்கின்ற சிறந்த யோக பலன்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார். அந்த பிரம்ம சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. புரிஞ்சுங்களா? நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார். அவரால் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சாங்க முறைப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உங்களுடைய பிரச்சனைகள், உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன? எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல, எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல, முக்கியமா அரசாங்க வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா? அரசாங்க வேலை கிடைக்கலையா? தொழில் நாளுக்கு நாள் மோசமா போதா? கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா? குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா? கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா? சொத்து பிரச்சனைகளா? அரசியல் சாதிக்க முடியலையா? சினிமா துறையில் சாதிக்க முடியலையா? பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து, என்னத்த ஜாதகம் பார்த்து, அவர் அப்படி சொல்றாரு, இவர் அப்படி சொல்றாரு, அவரும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஒன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இங்கே அந்த தவறு வரவே கூடாது. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது ஐயா. இதுதான் உண்மை. ஆக இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். நீங்க செய்ய வேண்டியது ஒரு முன்பதிவு. இப்ப மேஷம் முதல் மீனம் வரை உலகத்திற்கெல்லாம் படியளக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள், தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு ராசி குரு மகா பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், பல கோடிகளை பல லட்சங்களை தரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு. 7.5 சனி துன்பத்தில் இருந்து விடுபட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அதைவிட ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம். விபரீத ராஜ யோகம், சூப்பரான குரு பயிற்சி, அற்புதமான குரு பயிற்சி. அதிர்ஷ்டம் என்றால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இனி ஏற்பட போவதில்லை, அப்படிப்பட்ட குரு பயிற்சி. குரு பகவான் 3.12க்குரியவராகிறார். 3.12க்குரியவராகி 6ஆம் இடத்தில் பயிற்சி அடைகிறார். வெற்றி ஸ்தானம், அதுக்கு பேர் விபரீத ராஜ யோகம், எதிர்பாராத ராஜ யோகம். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜ யோகம். அதே நேரத்தில் அதற்குரிய கிரகமும் வலிமையாக இருக்க வேண்டும். குரு எங்க பெயர்ச்சி அடைந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்குரிய கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும். வலிமையாக இருக்கு. மிதுன ராசிக்கு அதிபதி குரு இருக்கக்கூடிய மிதுன ராசி அதிபதியான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கார். அந்த மிதுன ராசி அதிபதி புதன் உங்களுக்கு மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து, உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து அற்புதமான வலிமையோடு இருக்கிறார். ஒரு கிரகம் பயிற்சி அடையும் போது அந்த கிரக வலிமைகள் வலிமையா இருக்கணும், அந்த இடத்துக்குரியவன் வலிமையா இருக்கணும். நம்ம இடத்துல நமக்கு ஒரு ஆதரவான ஒரு ஆள் வேணும்னா நல்ல ஒரு பலமான ஆளை தேடி போகணும். இப்போ ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு கார் டாக்ஸியை கூட்டிகிட்டு போய் வருமா வரும் வராது அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் வண்டி கடைசி உருண்டக்காக ஆகி போகும். ஆக நம்ம ஒரு இடத்த ஒரு ஆதரவு தேடி போகும்போது அந்த இடம் வலிமையாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும். ஆக அந்த மாதிரி வலிமையாக இருக்குது, அன்றைக்கி கிரக அமைப்பெல்லாம் வலிமையாக இருக்குது. ஆக நிச்சயமாக
இந்த மகர ராசிக்கு முதலில் இந்த 6ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகத்தில் குரு இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் மர்மமாக ராகு, கும்பராசியில் ராகு வலிமையாக இருக்கிறார். கும்பராசி தனஸ்தானத்தில். அப்போ சினிமா துறை, கலைத்துறை, இன்ஜினியரிங் ஒரு துறையோ, ஒரு ஐஏஎஸ் துறையோ, ஒரு ஐபிஎஸ் துறையோ, வாக்கு, கல்வி, உத்தியோகம், வருமானம் பெறுகின்ற இடத்தில் இந்த ராகு அற்புதமாக பயிற்சி அடைந்திருக்கிறார். ராகுக்கு 5ஆம் இடத்தில் குரு, அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகுனுடைய வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய இடத்தில் குரு வலிமை பெறுகின்ற இடத்தில், ராகுவால் குருவுக்கு வலிமை, குருவால் ராகுக்கு வலிமை அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் ராகுக்கு 5ஆம் இடத்தில் குரு பயிற்சி. எப்பவுமே ராகு இருக்கிற இடத்துலேருந்து குரு இருக்கக்கூடிய இடத்தினுடைய வலிமையை பார்க்கணும். அப்போ ராகு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம் வந்து வலிமையான இடம், அந்த இடத்துல பயிற்சி. அப்போ அந்த இடத்துக்குரிய புதன் உங்கள் 4ஆம் இடத்து சூரியனுடைய கேந்திர வலிமையோடு இருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எதிர்பாராத ராஜ யோகம் நிச்சயமாக உண்டு. அரசு கிரகம் 8ஆம் மகரத்துக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் எதிர்பாராத மற்றவர்களால் யாரை எதிர்பார்த்து போகிறோமோ அதுக்கு பாதகம் இல்லாமல் நமக்கு பல யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்க போனாலும் சரி, ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு சந்திக்க போனாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் சரி, எந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் போனாலும் சரி, எல்லாமே வெற்றி வரக்கூடிய நிலையில் இந்த அரசு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறது. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கு. எதிர்பாராத விதமான வாகன யோகங்கள், சுத்தி யோகங்கள் பெறக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. சரி, ஆக அடுத்து உங்களுக்கு 5, 9க்குரியவர், நல்ல கவனிங்க, 5, 10க்குரியவர், 5, 10க்குரிய சுக்கிரன். அதாவது இந்த மகர ராசிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் வலிமையோடு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். மகர ராசிக்கு திரிகோணாதிபதி, அதாவது 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டஸ்தானம், திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடியது. அந்த ஸ்தானத்தின், அதாவது மகர ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷபராசி, அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரனும், மகர ராசிக்கு 10ஆம் இடம் துலா ராசி, அதற்கு அதிபதி சுக்கிரன். ஆக ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி 5, 10க்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 5, 10க்குரியவர். இந்த 2 இடத்துக்குரிய அதிபதி போய் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். ஆக 3ஆம் இடம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய உறவுகள் மத்தியில், உற்றார் உறவினர் மத்தியில் நீங்கள் எடுக்கப்படுகிற முயற்சியில் வெற்றி அடைந்து அதன் மூலம் நல்ல வியாபாரம், வருமானம், பதவி யோகம், செல்வ யோகம், திருமண யோகம் பெறக்கூடிய, மிகப்பெரிய செல்வ யோகத்தை பெறக்கூடிய, அவர்கள் அனைத்து பேரும் ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கை பெறக்கூடிய யோகம் தான் அந்த இடம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்ற முயற்சிகள் அனைத்து மிகப்பெரிய வெற்றி பெறும். புரியுங்களா? அதனுடைய அர்த்தம் அதுதான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த குரு பயிற்சி ஆகின்ற அந்த நேரத்தில் இத்தனை கிரக வலிமைகள் சிறப்பாக இருக்கின்றது. கிரக வலிமைகள் சரியில்லைன்னா, குரு பயிற்சி ஆகும்போது கிரக வலிமைகள் சரியில்லைன்னா பலன் கிடைக்காது. மற்ற கிரகங்களை குருவை மட்டும் வச்சு பலன் பார்க்க முடியாது. மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு அதனுடைய பலன் தான் கண்டிப்பாக சிறப்பு வரும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அந்த கிரக அமைப்புகளை பற்றி தான் அவங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக இப்போ மகர ராசிக்கும் ரொம்ப சூப்பர், பிரமாதம், கவலைப்பட வேண்டியதில்லை. சாதிப்பீர்கள், உலக புகழ் அடைவீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்களா? இது பிரம்மசாஸ்திரம், பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பர் நோட் பண்ணிங்க. அந்த தவறு இங்கே வரக்கூடாது, இங்கே சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.